Before starting the lesson, today's lesson, I would like to recall you the memory about the last lessons we did. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வகையில் இந்த பாடத்துல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. There are some important things that you should know. One is how to draw a histogram. ஒரு ஹிஸ்டோகிராம் கீறது எப்படின்னு சொல்லி நாங்க விளங்கி கொள்ளணும். ரெண்டாவது விஷயம் வந்து எப்படி ஒரு ஃப்ரீக்வன்சி பொலிகனை கீறது. ஸோ நான் ஸ்க்ரீன் நேம் அதேலேயே ஸ்டார்ட் பண்ண காரணம், ஸோ சில பிள்ளைகள் சொல்லியிருந்தாங்க சார் அதை திரும்ப ஒரு முறை ஒரு கொஷின் மூலமா சரி விளங்கப்படுத்துங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி பொலிகன் எப்படி கீறன்னு ரெண்டாவது விளங்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஹிஸ்டோகிராம் கீற எப்படி, ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி பொலிகன் கீற எப்படின்னு. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி பொலிகனை பொறுத்த வகையில you can use two methods to draw frequency polygon. One is using a histogram. ஒரு ஃப்ரீக்வன்சி பொலிகனை ஏற்கனவே கீறிக்கிற ஹிஸ்டோகிராம்லயும் கீரையிலும். ஓகே, ஒரு கொஸ்டின்ல ஹிஸ்டோகிராம கீற சொன்னா ஹிஸ்டோகிராம கீறினதுக்கு பின்னால அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஃப்ரீக்வன்சி பொலிகனை கீரையிலும். அப்படி இல்லைண்டா we can use the mid values and frequency. ஸோ மிட் வேல்யூஸையும் ஃப்ரீக்வன்சியும் தந்திருந்தா அதை யூஸ் பண்ணியும் ஃப்ரீக்வன்சி பொலிகன் எங்களுக்கு கீரையிலும். ஸோ இது ரெண்டு விஷயம் தான் நாங்க கடைசியா படிச்சுக்கிறோம். ஒன்று ஹிஸ்டோகிராம் கீறது, ஃப்ரீக்வன்சி பொலிகன் கீறது. ஸோ நான் அதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு பின்னால் நான் இன்றைய பாடத்துக்கு போறேன். ஸோ இன்றைக்கு படிக்க போறது என்னன்னா cumulative frequency என்ன. We are going to learn today about cumulative frequency and we are going to draw a cumulative frequency curve. Cumulative frequency curve ஒன்று நாங்கள் கீற போறோம். And also we are going to study about the quartiles. குவார்டைல்ஸ்னா என்னன்னு நாங்க படிக்க போறோம். ஸோ குவார்டைல்ஸ்னா என்ன, அடுத்து இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்னா என்னன்னு நாங்க படிப்போம். ஸோ இதுல ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க போய் பார்ப்போம். ஸோ வீல் கோ ஒன் பை ஒன். ஓகே, ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் படி நான் இதை பொலிகன் வந்து கீற எப்படி ஃப்ரீக்வன்சி பொலிகன் வந்து ஒரு கொஸ்டின் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் நான் இந்த இதை பாடத்துக்கு போறேன். ஓகே, so we can use a histogram or either we can use mid values and frequency to draw a frequency polygon. Okay, it is better I'll use this example number 3. So the example நான் பாவிக்கிறேன் உங்களுக்கு frequency polygon வந்து explain பண்றதுக்கு. So when you take this example, here they have given some class intervals, they are marks, and there is frequencies given. So நான் இதை ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கொஸ்டின் தான். லாஸ்ட் டே ஐ எக்ஸ்பிளைன் யூ திஸ் ஒன், பட் டியூ டு a request I am explaining it again. So here you can see they have given some class intervals here and they have given some frequencies. So marks, obtain marks தந்திக்கிறாங்க. அந்த மார்க்ஸ் எடுத்த பிள்ளைகளோட எண்ணிக்கை தந்திக்கிறாங்க ஃப்ரீக்வன்சியாக. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த ஃப்ரீக்வன்சி. ஸோ 0 to 10 மார்க்ஸ் எடுத்தவங்க 2 பேர், 10 to 20 4 பேர், 20 to 36 அப்படின்னு மார்க்ஸ் தந்திக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வலை பார்த்தா விளங்கும். யூ கேன் see the class interval. You look at the width of the class interval. When you look at the width of the class interval, you will find that there are some differences in the class intervals here. So எல்லாத்துலயும் class size வந்து 10 ஆயிக்குது. The class width is 10 here. But when you go for the last two class intervals, one is 50 to 70. Okay, so அதுல width வந்து 20, 50ல இருந்து 70 வரைக்கும் width வந்து 20. So when you take the next class interval, that is from 70 to 100. So 70 to 100 னா உங்களுக்கு தெரியும் 100ல இருந்து 20 கழிச்சால் that is 30. So class interval the class gap வந்து கூட. So இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் class interval வந்து 10 ஆயிக்குது. But these two are different. So இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாங்க ஃப்ரீக்வன்சி பொலிகன் கீறணுமா இருந்தால் இதை ஃபர்ஸ்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணணும். அதாவது இது அன்ஈக்குவல் கிளாஸ் இன்டர்வல்ஸ் தானே, கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஈக்குவல் இல்லையே. ஸோ கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஈக்குவல் இல்லாட்டி எங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஹிஸ்டோகிராம் கீறவும் இல்லாது, ஃப்ரீக்வன்சி பொலிகன் கீறவும் இல்லாது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யணும்னா நீங்க கிளாஸ் இன்டர்வலை ஈக்குவல் ஆக்கணும். ஸோ ஈக்குவல் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். What you have to do to equate the class intervals?
Can anyone tell me? Last day I explained this one. So here you have the gap as 20 and here it is 30. What we have to do to equate the class interval size? அது ஈக்குவல் பண்றதுக்கு நாங்க என்ன செஞ்சா சரி? நாங்க ஹிஸ்டோகிராம் கீரோன்னு வச்சுக்கோங்க, நாங்க என்ன செய்யணும்? இது ஈக்குவல் இல்லைண்டா? Okay, I'll explain you. So உங்களுக்கு equal இல்லைண்டா, here you can see if this is 20, that means the class size is doubled. Okay, 10 ஈக்கிறது இப்ப 20 ஈக்குதுண்டா, அந்த கேப் வந்து 20 ஆயிருந்தால் நீங்க இந்த தந்திக்கிற ஃப்ரீக்வன்சியை 2ஆல டிவைட் பண்ணணும். 8 2ஆல டிவைட் பண்ணா 4. ஓகே, ஸோ 70 to 100 அங்கே 13 ஈக்குது. அப்ப கிளாஸ் சைஸ் வந்து 3 மடங்கு. வளமையா 10 தான் கிளாஸ் சைஸ். ஓகே, 13 ஈக்கிறதுனால 3 மடங்கு. அப்ப 6 3ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 2 வரும். ஸோ நீங்க ஹிஸ்டோகிராம் கீறும் போதும் இதை எப்பவும் வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் கீறணும். ஓகே, உண்மையான ஃப்ரீக்வன்சியை நீங்க கால்குலேட் பண்ணிட்டு தான் கீறணும். ஸோ யூ கேன் சி இன் தி ஸ்கிரீன். ஸோ ஹைட் ஆஃப் பாஸ் 2 4 6 9 5 up to there it is okay. இது வரைக்கும் ஓகே. ஸோ இது ரெண்டையும் நாங்க புதுசா கண்டுபிடிச்சது. Because here the class interval size is 20 and this is 30. 50 to 70 வந்து 20, 70 to 100 வந்து 30 நால 8 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன், 6 3ஆல டிவைட் பண்ணி 200 எடுத்துக்கிறேன். இந்த விஷயம் கிளியரா? Is this thing is clear for you? ஈக்குவல் இல்லாத கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்தா அதோட ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்றேன். கிளியரா எல்லாருக்கும்? Yes. Okay. You can ask question if you have any doubts. So first இதை clear பண்ணிக்கோங்க. Then now we can draw the histogram, because we are not going to draw a histogram. Here we are going to draw a frequency polygon. But இதை தந்திக்கிற டேட்டாவை பார்த்தா மிட் வேல்யூஸ் தந்தில்லையே. ஸோ அதனால நாங்க என்ன செய்ய போறோம்னா ஹிஸ்டோகிராமை கீறிட்டு தான் நாங்க ஃப்ரீக்வன்சி பொலிகனை கீறணும். ஸோ நாங்க ஹிஸ்டோகிராமை தான் ஃபர்ஸ்ட் கீற போறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் 0 to 10. So I am just zooming here. You can see 0 to 10 it is 2. Okay, so நீங்க இது வந்து உங்களுக்கு in exam also they will give you a graph paper. You can take a graph paper to draw this cumulative frequency. Sometimes if cumulative frequency is coming in part 1 paper, they will give you a chart. Okay, like this they will give you boxes, so it will be easy for you. If they give a chart to draw, that will be easy for you. So here I have taken this one. I have just marked the thing. 0 to 10 it is 2, then 10 to 20 that is 4, 20 to 30 that is 6, like that I have marked. So பாருங்க 30 to 49, அதுக்கு பின்னால 40 to 55, 40 இருந்து 50க்கு உங்களுக்கு வந்து இது 5 உண்டு. Look at here, this one, this is very important. When you take this class 50 to 70, 50ல இருந்து 70 வரைக்கும் I have taken it as 4, not as 8. நான் 8 எடுக்க இல்ல, அத 4 தான் எடுத்துக்கிறேன். So 70 to 100 I have taken it as 2, not as 6. Okay, நான் 6 எடுக்க இல்ல, because the class size வந்து 30 தானே, அப்ப அதை டிவைட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன் 3 ஆல. So அங்க class size 2 தான் எடுத்துக்கிறேன். You can see in the here you can see 70 to 100 2 தான் எடுத்துக்கிறாங்க, 6 எடுக்கல. So here you can see from 70 to 100 it is 2. So இப்படி ஒரு histogram கீறிக்கொள்ள இயலும். So after drawing the histogram, now there is a problem. We have to draw the frequency polygon. So that is histogram is not the question. Let us draw the frequency polygon for the above frequency distribution. அப்படிதான் கேட்டிக்கிறாங்க. frequency polygon தான் கீற சொல்லிக்கிறாங்க. So நாங்க பாப்போம் frequency polygon கீற எப்படி. So frequency polygon கீறும்போது always remember
Okay, you can see the frequency polygon here. Okay, first நீங்க இதை மார்க் பண்ணும்போது நான் அன்றைக்கும் சொன்ன frequency polygon உண்ட மார்க் பண்ணி கொள்றது எப்படின்னு. So here you can, I will show you how to mark. So இந்த இடங்களை first மார்க் பண்ணிக்கொள்ளுங்க mid values. So you know the class intervals are 0 to 10, 0 to 10, 10 to 20, இப்படிதான் இருக்கு class intervals. So இதுல mid values வந்து 0 to 10, 0 to 10 mid value வந்து 5. Okay, அடுத்து 10 to 20 mid value வந்து 15. I'm sorry. So இந்த பாயிண்ட்களை மார்க் பண்ணிக்கொள்ளணும். 15, then it will be 25, then 35 and 45. 40 to 15 or 45 தானே. அதுக்கு பின்னால இங்கன இப்படி ஈந்ததுக்கு கிராஃப் இப்படி ஈந்ததுக்கு you can see the graph is from here 50 to 70. 50 to 70 ஈந்ததுக்கு நாங்க அதை டபுள் மார்க் பண்ணணும், ரெண்டு மார்க் பண்ணணும். You have to mark 50 to 60. In between 50 and 16 you have to mark one dot, and here also you have to mark a cross. 60 to 70 also you have to mark a cross, and you can mark here as well 3 crosses. So ஒரு புள்ள இது டவுட்டாவே கேட்டுது, அதனால தான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணதுக்கு பின்னால ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போ இதை எங்களுக்கு we can use lines, straight lines, and we can just join these things. But what happens to the last place? இந்த கடைசி பகுதிக்கு என்ன நடக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யணும்டா, here you can see இப்போ இங்கால 0 உங்க -10 தானே இருக்குது. this is -10. ஸோ இந்த -10க்கும் 0க்கும் நடுவுக்குங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க நடுவில். ஸோ இதை விட எனக்கு ஜூம் பண்ண இயலாது, ஜூம் பண்ணி எனக்கு காட்ட இது இல்லாட்டி. ஸோ here you have to mark, you have to finish from here, and also here also you have to finish here. ஓகே, இங்க ஃப்ரீக்வன்சி புள்ளிக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கீறி காட்டுறேன். ஐ வில் ஷோ யூ இன் தி ஸ்க்ரீன். You can see the frequency polygon here. So this is what I said to you. Here when you mark these points, you have to mark clearly at this point, and here also when you take here, இதுவும் முடிக்கிற இடம் வந்து சரியாக நாங்க மார்க் பண்ணணும். அந்த ஹாஃப்ல 100க்கும் 110க்கும் நடுவுல உங்களுக்கு வரும் 105, அந்த இடத்தை மார்க் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து that day I told you this thing, you have to complete the frequency polygon. To complete the frequency polygon, you have to draw this line as well. You should draw this line. Okay, அந்த horizontal லைனையும் நீங்க கீறியே ஆகணும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. Okay, that is about frequency polygon. So that's over. Frequency polygon முடிஞ்சு. So எனக்கு சொல்லுங்க, can you draw a histogram and a frequency polygon now? எக்ஸாமுக்கு வந்தா ஒரு ஹிஸ்டோகிராமையும் frequency polygonயும் கீற இயலுமா using the data given by them? Yes. Yes. Did you got an idea about it? Yeah. Yeah, okay. So இப்படிதான் நாங்க frequency polygon கீறுறது. ஸோ வேற வேற கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம். இன்ஷால்லா நான் ஆல் கொஸ்டின் செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். வேற வேற கொஸ்டின்ஸ் தருவாங்க, தந்தால் நாங்க செஞ்சு பார்ப்போம். How to draw frequency polygons, different frequency polygons. Okay, so we'll go for you have exercise as well. So நான் இப்போ எக்ஸசைஸ் செய்யல. Cumulative frequency curve நாங்க போவோம். So we have studied histogram, then frequency polygon. Now we are going to cumulative frequency. I think that day also I somewhat explained this one. So I'll explain today as well what is mean by cumulative frequency. So cumulative frequency கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு frequency கட்டாயம் தரணும் அவங்க. So they have to give the frequency. So when you see this screen, that day I just explain you what is mean by cumulative amount. So உதாரணத்துக்கு சொல்லுவோமே, someone is depositing some money in a bank. So in the first month, January, he is depositing 100 rupees. So as I told you earlier last day, so your cumulative amount is 100 here.
And in February, month of February, he is depositing 50 rupees. So when you want to find the cumulative amount, you have to add these two. 150, that is 150. 100யும் 50யும் add பண்ணா உங்களுக்கு 150 வரும். So if you want to find the if he is depositing 30 rupees for the March, so the cumulative frequency will be 150 plus 30, that is 180. So you have to add like this. After the month of April, the cumulative frequency will be 180 plus 50, that is 230. So after May, when you add these two, the cumulative frequency will be 330. Okay, after June, he is depositing 200 in the month of June. So after June, the cumulative frequency will be, when you add these two things, then it will be 530. 530. ஸோ இந்த மாதிரி தான் நான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றதை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃப்ரீக்வன்சி மூலமாக எங்களுக்கு கியூமுலேட்டிவ் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க இயலும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் அபவுட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்னென்னு விளங்கிக் கொள்ளணும். வி ஹாவ் டு identify what is meant by a cumulative frequency, then only we will be able to do questions. So the main thing is, the main aim of aim is here, using the cumulative frequency we are going to draw a cumulative curve, ஒரு graph ஒன்று கீற போறோம், cumulative curve உண்டு. ஸோ அதான் எங்களோட ஏ இந்த பகுதியில். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் cumulative frequency என்னென்னு விளங்கிக் கொள்ளும், அதுக்கு பின்னால நாங்கள் கிராஃபுக்கு போகலாம். ஸோ யூ கேன் see in the screen. Look at the second table here, the table here. So here also the same thing that they have done. So first you mention 3 here. You can mention 3 here. First letter அப்படியே போடத்தான் நிக்குது, போட்டுட்டு தான் ஆட் பண்ணணும். 3 plus 7 10, 10 plus 8 18, 18 plus 10 28, 28 plus 5 33, 33 plus 9 42, 42 plus 6 48, 48 plus 2 50. ஸோ ஃப்ரீக்வன்சி தந்தால் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃப்ரீக்வன்சியை தருவாங்க அவங்க. ஸோ ஃப்ரீக்வன்சியை தந்தால் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கணும். we have to understand how to find the cumulative frequency when the frequency is given to you. Okay, so in the exam they will give you the frequency. If they ask you to draw the cumulative frequency curve, first thing that you have to do is you have to find the cumulative frequency. ஃப்ரீக்வன்சியை தருவாங்க அவங்க, நாங்கள் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சால்தான் எங்களுக்கு கர்வை கீரையிலும். ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நான் கண்டுபிடிக்க எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ காட் த ஐடியா. So cumulative frequency curve is drawn. Cumulative frequency curve is drawn. Here you can see in the y-axis we have to take the cumulative frequency, and in the x-axis we have to take the class boundaries. Okay, so y-axis la neenga cumulative frequency edukelum, x-axis la class boundaries edukelum. So cumulative frequency curve is drawn against cumulative frequency against class boundaries. So y-axis la cumulative frequency x-axis la class boundaries எடுத்து தான் நான் cumulative frequency curve கீறுறது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு cumulative frequency curve விளங்கப்படுத்துறேன். I will explain you using an example. So look at the example number 1 in your book. The following is a frequency distribution of the marks in mathematics of 32 students in a class. ஒரு கிளாஸ்ல உள்ள 32 ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் மார்க்ஸ் பத்தின விவரங்கள் தான் தந்திக்கிறாங்க. Let us draw its cumulative frequency curve. There was a question by a student. Wait for a minute. So this is the way that you have to find it. So here cumulative frequency தந்து உங்களுக்கு frequency கண்டுபிடிக்க சொன்னார்.
cumulative frequency தந்து உங்களுக்கு frequency கண்டுபிடிக்க சொன்னால் first write the first number here and then you subtract 10 minus 3 7, 18 minus 7 8, 28 minus 8, like that you have to subtract. Sorry, I am sorry. You have to subtract like this. Ten minus 3 7, then 18 minus 10, I am sorry, 18 minus 10 8, 28 minus 18, like that you have to subtract. Okay, 10, 33 minus 28, அதுக்கு முன்னால உள்ள cumulative frequency subtract பண்ணி எடுத்தா சரி. I will show you in the screen. So here you can see. So cumulative frequency ல நாங்க 10 minus 3 7, 18 minus 10 8, 28 minus 18, like that you have to subtract and take the answers. So that is not so important. So cumulative frequency தந்து frequency கண்டுபிடிக்க சொன்னால் subtract பண்ணி எடுத்தால் சரி. Okay, right, that is the answer for the question. So we are going to draw a cumulative frequency curve. So here they have given some marks. So you can see there are class boundaries. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 தான் class boundaries இருக்குது. They are class boundaries, not limits. உங்களுக்கு இப்ப தெரியும் class boundary னா என்ன, class limit னா என்னன்னு. So here they have given class boundaries against frequency. Number of students வந்துண்டா frequency தானே. So 4, 6, 10, 9, 3 ன்னு தந்திக்கிறான். So இந்த இடத்துல what we have to do first is we have to find the cumulative frequency. Cumulative frequency first கண்டுபிடிக்கணும். Then only we can draw cumulative frequency curve. So we'll find cumulative frequency. So here they have given number of students. So to find cumulative frequency, you know that we can add these things. Look at here, we can write the first thing as 4. Then 4 plus 6, then it is 10. Then 10 plus 10, that is 20. Like that you can find the cumulative frequency. 4 plus 6 10, 10 plus 10 20, 20 plus 9 29, like this. அப்போது நான் vertical எழுதினதுனால இது horizontal ஆகிக்கிறதால நீங்க இப்படி add பண்ணணும். 20 plus 9, 39 plus 3. You have to add like this to find the cumulative frequency. இவங்க ரெண்டு பேரும் இப்படி add பண்ணா சரி. So then you can find the cumulative frequency. Now we are going to draw the cumulative frequency curve. So cumulative frequency curve கீறும்போது, so மேலுக்கு எங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி, here you want in the y-axis you want the cumulative frequency, and here you are going to take the class boundaries. So class boundaries are that is starting from 0 to 10, then 10 to 20, like that it is going on. So cumulative frequencies are here. We have the values. You can see cumulative frequencies are up to 32. 32 வரைக்கும் நிக்குது. So you want 32 boxes at least. Okay. Here you want 32 boxes. So we'll see how to draw the cumulative frequency curve. So first we scale பண்ணிக்கோங்க x-axis y-axis. Then we can so while drawing cumulative frequency curve, we are always taking the highest value of the boundary. That means upper boundary. So இந்த 10 தான் எடுக்கிறது மார்க் பண்றதுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் பவுண்டரியில இந்த அப்பர் வேல்யூவை தான் நாங்க cumulative frequencyல curve மார்க் பண்ணும்போது எடுக்கிறது. 0 to 10 10ல தான் 4 மார்க் பண்றது. 10 to 20 20ல தான் 10 மார்க் பண்றது. ஓகே, அந்த அப்பர் பவுண்டரியை தான் நாங்க கன்சிடர் பண்றது. அதுல தான் நாங்க cumulative frequency மார்க் பண்றது. You can it will be clear for you if I show you the diagram. Look at here. So 0 க்கு 0 னே மார்க் பண்ணிக்கோங்க. Then when it is 10, when the class boundary is 10, you can see when the class boundary is 10, the cumulative frequency is 4. That is what here marked. When the class boundary is 20, always you take the upper boundary.
20 ஆகும்போது cumulative frequency is 10. You can see here. And if class boundary is 30, then it is 20. You can see here it is 20. When the class boundary is 40, it is 29. So in the y-axis I have drawn 2, 4, 6, 8 like that. So ரெண்டு தான் எடுத்துக்கிறேன், ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு எடுத்துக்கிறேன். So 29 கீரும்போது you can see here. So I have taken in between 28 and 30. 30க்கும் 28க்கும் நடுவுல தான் நான் 29 எடுத்துக்கிறேன். You can see here. This one is in between 28 and 30. Okay, when you take 40 to 50, so always you have to take the upper boundary. Upper boundary is 50. So 50 to 32 mark பண்ணணும். So 50 to 32 you can see. Yeah, I have marked 50, 32. So here after marking these points, so always remember here we are not using the ruler. Cumulative frequency curve க்கு ruler யூஸ் பண்ற இல்ல. Frequency polygonக்கு நாங்க யூஸ் பண்ணோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Frequency polygonக்கு நாங்க ruler யூஸ் பண்ணோம். ஆனா cumulative frequency curve க்கு நாங்க ruler யூஸ் பண்ற இல்ல. We don't use the ruler for that. So we have to just draw the curve using our hand. That means using the pen or pencil, we have to draw the curve. Okay. So we can join the points and draw the curve. So this type of thing is called cumulative frequency curve. So in O levels also you have the questions. I think in 2020 also there is a question. Inshallah we'll discuss it in the next class. பாடத்தை முடிச்சிட்டு இன்ஷால்லா நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு புள்ள மெசேஜ் ஒன்று போட்டிக்கு சார் ரெயின் குவார்டைல்னு சொல்லுவாங்க. Q1 is the first quartile and Q3 is the third quartile, like that. So I'll explain you everything about quartiles. So when you take a quartiles, here we are learning about interquartile range as well. So இதெல்லாம் என்னன்னு நான் ஒவ்வொன்றா explain பண்றேன், don't worry. Here you can see I'll explain about quartiles. They will give you a series of data. அவங்க ஒரு series of data தருவாங்க. Series of data தந்து டேட்டான்னு சொன்னா தகவல்கள் தருவாங்க. தந்து அதுல கேட்பாங்க what is the middle அப்படின்னு. So that is called median. Okay, அந்த தரவுகள்ல நடு எதுன்னு கேட்பாங்க, மிடில் மீடியன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அது மீடியன் சொல்ற உண்டு. அதுக்கு பின்னால கேட்பாங்க தரவுகள்ல 4ல உண்டு. When you take 1/4 of that data, what is it? Then they will ask you what is 3/4 of that data. So here this middle is called the median, or we name it as second quartile, Q2. Okay, so அந்த தரவுகள்ல 4ல ஒரு பகுதிக்கு சொல்றது first quartile, we name it as Q1. and அந்த தரவுகள்ல அவங்க தார தரவுகள்ல அந்த டேட்டாவுல 4ல 3 பகுதியை அது சொல்லுவாங்க Q3, that is called third quartile. So இதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீப்பாக, உங்களுக்கு டீப்லி விளங்கப்படுத்துறேன். ஸோ உங்களுக்கு விளங்கி கொள்ளுங்க, மிடிலுக்கு சொல்றேன் Q2, மீடியனுக்கு சொல்றேன் Q2. and when you take the 1/4 of the data, that is called Q1. and when you take 3/4 of the data, that is called Q3, third quartile. So here you can see this is the middle Q2 and Q1, Q3. So இதுக்கு first quartile னு சொல்லலாம், lower quartile னு சொல்லலாம், second quartile or median, or third quartile or upper quartile னு சொல்லுவாங்க. So you should remember these term words, quartiles, first quartile, second quartile and third quartile. Or they will use lower quartile, upper quartile னு யூஸ் பண்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க சில questions செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும். It will be easy for you if I explain with some questions. Look at here. Look at the example. So here they have given some data, series of data, and here the data are in the ascending order. எப்போ நான் பார்த்துக்கொள்ளணும் data ascending orderல ஈக்குதாண்டு. If not, we have to make it to ascending order. நாங்க ascending orderல செய்ய வரும், அப்படி இல்லைண்டா. So here you can see there are some data.
So if I count the number of days data as 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 data are there. Okay, so here 19 data are there. If I ask you a question, what is the median here? What is the median here? 14 is the median. Yes, correct. So why it is 14? Because that is in the middle. Okay, so middle lower than a median. So Q2 is 14. Median சொல்ற Q2 தானே. So Q2 தான் 14 because middle இருக்குது. So நான் சொன்ன மாதிரி 19, there are 19 data here. The 19 dataவை நாங்க 9 நாங்க செப்பரேட் பண்ணால் 9 and 9, that is 18. The one in the middle is the median. So 9 plus 9 18, நடுவுல இருக்கிறவர் தான் median. So that is 14. இங்கால எடுத்தீங்கன்னா 9 இருக்குது, இங்கால எடுத்தீங்கன்னா 9 data இருக்குது. So 9 plus 9 18, நடுவுல உள்ளவர் தான் median ஆகி பாரு. So இவர் தான் median. இப்ப நீங்க சொன்னது போல 14 is the median. So here median is 14. So what about Q1? Can anyone tell me what is Q1? First quartile. First quartile in 11. Okay, first, yeah, if you want to find the first quartile, here you have some data. No, you look at the data here. Here, when you take data 1 2 3 4 5 6 7 8 9 data are there. So when you take 9 data, you can divide it into 4 4. So the middle one is the first quartile. So here you can see, when you remove 4 4, and this 4, the middle one is the 11. So the first quartile is 11. Okay, இதுல Q1 சொல்றது வந்து 11 தான். So எங்களுக்கு அதை சும்மா கண்டுபிடிக்க இயலும் நான் இப்ப சொன்னது போல. So Q1 is 11. What about Q3? You can see in the screen, Q3 is 20. Okay, so Q2 னு சொன்னா 14, Q1 is 11, Q3 is 20. Did you understood this one? Yes. Q1, Q2, Q3 கண்டுபிடிச்சது எப்படின்னு சொல்லி விளங்கிச்சா? Yes. Okay, but we can't use this method. This is a manual method. We can't use this method to find when there are a lot of, that means high number of data. So இங்கன ஒரு 19 data தான் நீக்கி அதனால ஈஸி ஆயிக்குது. But when the number of data is increased, that is difficult to find like this. So உங்களுக்கு எண்ணிக்கொண்டு ஈக்க இயலாது. So for that reason, we have some equations to find the data. That means the Q1, Q2 and Q3. So quartile, first quartile, second quartile, third quartile கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறொரு மெத்தட் இருக்குது. So அந்த மெத்தடை தான் நான் கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன். You know that number of data here, that is n is equal to 19. Okay, I'll explain you that method. So n is equal to 19 தான் நீங்க கண்டுபிடிக்கணும் n plus